love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்டையர் பைத்தன் ஃபேமிலியில் இன்னைக்கு சாப்டர் 59ங்க. இன்னும் 60 நாள் ஆச்சுன்னா 2 மாதம் சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு மாதத்தில் 31 நாளும் இருக்குது. நான் டெக்னிக்கலாக 61 சொல்லலாம். பட் ஆனால் என்னோட கணக்கு 180 டேஸ். அந்த 180 டேஸ் தான் உங்களை பைத்தனில் மிட் லெவல் டு சீனியர் லெவல் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன். நம்ம இன்றைக்கி உண்மையிலேயே நிறைய இடத்துக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நிறையா கற்றுருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி என்டையர் பைத்தன் ஃபேமிலியில் இது 59வது லெசன், NumPyயில் இது 18. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெட்ரோ. அதாவது இந்த போன 2 லெக்சர் நம்ம என்ன பார்த்தோம், இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்தோம். பார்த்தீங்களா, காத்தால 5 மணிக்கு ஹோட்டலில் திறக்கிறாங்க, 5 to 8 இட்லி, சாம்பார் வடை, மெது வடை இதெல்லாம் பிச்சுக்குது. ஓகே, அப்புறம் சைட் பை சைட் தோசை. அதுக்கப்புறம் 9 மணிலேருந்து ஒரு 11 வரைக்கும் பூரி மசால், சப்பாத்தி குருமா இந்த மாதிரிலாம் போகிறது. இதே எக்ஸாம்பிள் தான் நானும் கொடுத்தேன். 11:30 மணிக்கு லஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனாலும் டிஃபனும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 மணிக்கு 2:30 மணிக்கு ஹோட்டலில் மூடுறாங்க. அப்புறம் 6 மணிக்கு திறக்கிறாங்க. 6 to 9 சாப்பாடு கிடையாது. ஆனால் அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ரைட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போது எனக்கு நீங்கள் ஹோட்டல் நடத்துகிறீங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்க, டேய் எந்த டைமில் எதிரா சரியாக போகிறது அது ஏன்னா தெரிஞ்சால் நீங்கள் க்ளீனாக அதுக்கேற்ற மாதிரி சரக்கை ஃபில் பண்ணலாம். இப்போ இட்லி நிறையா காலியாகிறது இந்த டைம்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு அரைச்சி வைக்கலாம். தோசைனா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அதுக்கு உண்டான இது நெய், எண்ணெய் அதெல்லாம் எடுத்து வைக்கலாம். சாம்பார் அதெல்லாம் பண்ணி வைக்கலாம். ஸோ இதுதான் இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது எஜமா 5 to 8 இட்லி போடுறது, அப்புறம் 7 மணிலேருந்து தோசை பிச்சுக்குது, 5 மணிக்கே வடையை நல்லா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 1000 கணக்கில் போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க, கணக்கு சொல்கிறாங்க. அது சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. இப்போ இந்த டேட்டாஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. காத்தால் 5லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டேட்டாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அந்த டேட்டாவை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. அதுதான் நம்ம தொழிலே, அதான டேட்டா அனாலிசிஸாக நம்ம தொழில். நம்ம அதுதானே பைத்தனுக்கு வந்திருக்கோம். பேண்டாவும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், NumPyயும் தான் யூஸ் பண்ணுறோம். NumPyலையும் பேண்டாலையும் என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் போட்ட டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணலாம். அதாவது தோசை எத்தனை மணிக்கு விற்றுச்சு, எவ்வளோ தோசை அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணலாம். அது மூலமாக அனலைஸ் பண்ணலாம். பவர் பிஐ அது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல், பிஐ டூல்ஸ்னு சொல்லிருக்கு. அந்த காலத்தில் காக்னோஸு, அதுக்கு முன்னாடி பவர் பில்டர் அதெல்லாம் இருந்தது. அதுக்கு முன்னாடி விபின்னு இருந்தது. இன்றைக்கி லேட்டஸ்ட் டேப்லியூ அண்ட் பவர் பிஐ. டைம் இருந்தால் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பேன் உங்களுக்கு. பவர் பிஐ இல்லை டேப்லியூ ஏதோ ஒன்று. அதுக்கு முன்னாடி சீக்வலும் கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பக்கம் போக முடியும். இப்போது உங்களுக்கு இந்த டேட்டாஸ்லாம் தேவை. டேட்டா வச்சு நீங்கள் சில பேர் டேட்டான்னு சொல்கிறேன், இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது, எனக்கு பார்த்தா தான்டா புரியும், எனக்கு பார்த்து அந்த மாதிரி டைப்ட நான் சொல்ல கரெக்டு தான். ஏன்னா எனக்கும் பார்த்தா தான் புரியும். டேட்டாவில் கை வச்சு நோண்ட தான் எனக்கும் தெரியும். அதை விஷுவலைஸ் பண்ணால் தான் எனக்கு எங்கே போகிறோன்னு சொல்லி தெரியும். இல்லாட்டி யாரோ பேசினாங்கன்னா நான் தூங்கி போயிடுவேன். ஓகே, ஏதோ நிறைய பேர் சில பேர் ரொம்ப ஸ்லோவாக பேசுவாங்க, சில பேர் ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க. நமக்கு எல்லாரோடையும் ஒத்து போகாது. ஓகே, இப்போ என்னோட இதுவே எவ்வளோ பேருக்கு ஒத்து போகாதுன்னு சொல்லி தெரியல. என்னோட வீடியோ பார்க்க மாட்டாங்க. என்னோட குரல் ஒத்து போகிறவங்க என்னோட வீடியோ பார்ப்பாங்க. சரி, எனக்கு இது புரியுறதே அப்படின்ட்டு. இப்போ லாங் ஸ்டோரி ஷார்ட்டு, அந்த டேட்டாலாம் விஷுவலைஸ் பண்ணி ஒரு மாடியூல் தான் சீபார்ன். SEA சமுத்திரம், கடல், அதுதான் சீபார்ன். இப்போது இதுதான் நீங்கள் மேட்ப்ளாப்லிப்னு சொல்லிட்டு மேட்ப்ளாட் லைப்ரரி அண்ட் இது கிராஃபாக நீங்கள் இதை பண்ணுவீங்க. இதுதான் ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு இது பண்ணுவீங்க, விஷுவலைஸ் பண்ணுவீங்க. இப்போ டிஸ்ட் பிளாட்னு ஒன்று இருக்குது. இது டிஸ்ட் பிளாட்னா டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட். இது எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, என்ன பிளாட்னு சொல்லிட்டு. பிளாட்னா பிளாட் ஆஃப் லேண்ட் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டு. இது ஒரு எந்த அரே வேணால் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கர்வை பிளாட் பண்ணும். ஓகே, நீங்கள் என்ன டேட்டா கொடுங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. சரியா, அதுதான் இந்த டிஸ்ட் பிளாட். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீபார்ன் இருக்குது பார்த்தீங்களா. நான் ஜூபிட்டர் நோட் புக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அதான் யூஸ் பண்ணி சொல்லி நம்புகிறேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் கூட உங்களுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட் லெக்சர்லேயே சொல்லியிருக்கேன் நான். அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் எல்லாமே இம்போர்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இம்போர்ட் NumPy, இம்போர்ட் பேண்டா, இம்போர்ட் ரேண்டம், இந்த மாதிரி நிறையா இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதை இம்போர்ட் பண்ணதை ஏலியஸும் பண்ணியிருக்கேன். அது நம்ம நிறையா லெக்சர்ஸ் பார்த்தாச்சு. இன்றைக்கி 59 இருக்கும், நிறைய லெக்சர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி தான் ஒன்று இம்போர்ட் சீபார்ன் அப்படின்னு சொல்லிட்டு. சீபார்ன் எஸ்என்எஸ்ஸை நான் கூப்பிட்றேன்.
இந்த matplotlib வந்து மேத்தமேட்டிக்கல் பிளாட்டிங் லைப்ரரி. டிஸ்ட் பிளாட் வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டிங். சரியா? இப்போது ஒரு சின்ன இதை பார்ப்போம், இந்த கமாண்டை பார்ப்போம், இந்த ப்ரோக்ராமை பார்ப்போம், இந்த ப்ரோக்ராமை நம்ம வாசித்து பார்ப்போம் வழக்கம் போல். இப்போ நான் அதை காப்பி பண்ணுறேன், இங்கே எடுக்கிறேன், இங்கே போடுறேன். இது வரல, என்னன்னு சொல்ல தெரியல, வரல. பட் ஒரு நிமிஷம் இருங்க, மிஷின் ஸ்லோவாக என்னன்னு சொல்ல தெரியல. பட் காப்பி பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன், இது இங்கே போடுறேன். சூப்பர். இப்போது இந்த இம்போர்ட் மேத்தமேட்டிக்கல் பிளாட் லைப்ரரி .pyplot. ஓகே, இந்த கமாண்ட் இதான் இம்போர்ட்டோட இது pyplot. pyplotனா பைத்தன் பிளாட்டிங்கு. இந்த இது ASPLT அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். import seaborne as SNS சொல்லிட்டு போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த seaborne டாட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டாக போடு, டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டாக போடு, ஒன் அரேயில் போடு, ஒரு அரேயில் போடுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஷோ, இந்த 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 மேத்தமெட்டிக்கல் பிளாட், இந்த பை பிளாட்டை வந்து ஷோக்கு எனக்கு காமி. ஷோனா காமி, வெரி சிம்பிள் இங்கிலீஷ் தான். காமி, ஷோ, காமி அப்படி சொல்கிறேன் நான். இந்த 4 லைன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இது ரன் பண்ணால் பாருங்கள், இந்த டென்சிட்டி -4 to இங்கே 8. இது வந்து நம்ம வந்து இந்த 1 ஏரியா 0 1 2 3 4 5 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது இந்த டென்சிட்டி இதை வந்து பிளாட் பண்ணிடுது. இந்த மாதிரி பிளாட் பண்ணி இந்த 5க்குள்ளே வந்துடுது. ஓகே, இந்த 0 2 3 ஸோ 5க்குள்ளே முடிகிறது. பார்த்தீங்களா, 0ல் ஆரம்பித்து இந்த 5க்குள்ளே முடிகிறது. இந்த ஹிஸ்டோகிராமு, இந்த ஹிஸ்டோகிராம் இருக்குது. இந்த பெல் ஷேப்ட் கர்வ் வந்து இந்த மாதிரி பிளாட் பண்ணிடுது. இப்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும் எவ்வளோ தூரம் இட்லி போயிருக்கு, இங்கே டாட் இருக்கா, இங்கே தோசை இருக்கா, இங்கே சாப்பாடு இருக்கா, எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நம்பர்ஸாக வச்சுக்கோங்க, இது ஐட்டம்ஸ் வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, குருமா, பூரின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு 2 நிமிஷத்தில் டக்குன்னு புரிஞ்சிடும். டேய், இங்கே என்னடா குறைஞ்சது, அப்போ ஏன்டா இவ்வளோ பைசா வரல அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக கேட்கலாம். அதான் முதலாளிக்கு அழகு. இப்போது இதுதான் வந்து நான் சொன்ன Seaborne அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே ஹிஸ்டோகிராம் இருக்குது, இங்கே 0 to 5. ஓகே, இந்த 0 to 5 இந்த சிங்கிள் தான் நிறைய தான் போட்டேன், டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டில் போட்டேன். இந்த ஹிஸ்டோகிராமை இல்லாமல் கூட நான் ஆக்கலாம். சரியா? இந்த ஹிஸ்டோகிராமை இல்லாமல் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹிஸ்டோகிராம் இங்கே இருக்குது, இங்கே போடுறேன், இது இங்கே போடுறேன். இப்போ இந்த இம்போர்ட் மேட்பிளாட் இந்த பைப்ளாட் இருக்குங்க, நான் அப்படியே தான் இங்கே எடுக்கிறேன். இது அப்படியே தான் இங்கே எடுக்கிறேன் நான். பட் என்னென்னா இங்கே வந்து நான் என்ன ஹிஸ்டோகிராம் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக தான் சொல்கிறேன் நான். இந்த ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த பிளாட் டாட் ஷோ இந்த எல்லாமே சேமு. இது இதை நான் பாட்டு இங்கே ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இந்த ஹிஸ்டோகிராம் டிஸப்பியர் ஆகிடுச்சு. பட் எல்லாமே இந்த 0லேருந்து இந்த 5க்குள்ளே வந்துடுச்சு. இந்த ஹிஸ்டோகிராம் டிஸப்பியர் ஆகிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். ஓகே, மிச்சபடி அதே தான் எங்கள் விஷயம். என்னென்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டு, இந்த அரே ஹிஸ்டோகிராமிக்கல்ஸ் ஃபால்ஸ் வந்து அது வந்து மறைச்சிரும். இந்த ஹிஸ்டோகிராம் ஃபால்ஸ் வந்து மறைச்சிரும். அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இந்த Seaborne வந்து ஒரு சின்ன டுட்டோரியல் தான். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் விஷுவலைசேஷன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஏதான கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே டேட்டாவை டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணால் இன்னும் நல்லது. வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்தது, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.